ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு 2 பட்டை 4 கிராம்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 4 வரமிளகா சேர்த்து வறுத்துக்கோங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போது நம்ம ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம், அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, குக்கர் வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழியை சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு 1/2 சொம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 150 ml. மூடி போட்டு மூடிடுங்க, 2 விசில் வரட்டும். இப்போ நம்ம மசாலா ஆறிடுச்சு, அதையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கின உடனே எடுத்து குழம்புல சேர்த்து கலந்துருங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.